மசோதாவை குடியரசுத் தலைவர் முடிவுக்கு ஆளுநர் எப்படி அனுப்ப முடியும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் வழக்கு தொடர்பாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன? தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை 4வது நாளாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் அமர்வில் இந்த மனுக்களுடைய விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி தன்னுடைய வாதங்களை முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அரசியலமைப்பின் கீழ் 4 அதிகாரங்கள் ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்ற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்பொழுது குறுக்கிட்டு பல்வேறு கேள்விகளை அட்டார்னி ஜெனரலுக்கு முன்வைத்த நீதிபதிகள் காரணம் எதுவும் தெரிவிக்காமல் மசோதாக்களை ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்துள்ளார்கள். 1-2 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைத்த பின்னர் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்துள்ளார். இது எப்படி முடியும்? அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்த பின்னர் குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு மசோதாக்கள் எவ்வாறு அனுப்ப முடியும் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஆளுநர் முடிவெடுக்காமல் நிறுத்தி வைக்கிறார் என்றால் அது செல்லாது என்ற ஒரு இதற்கு முன்னதாக வாதத்தை அட்டார்னி ஜெனரல் தரப்பானது முன்வைத்தது. அப்படி எனில் செல்லாத மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு எப்படி அனுப்ப முடியும்? அவர்கள் முன்வைக்கும் ஆளுநர் தரப்பில் முன்வைக்கப்படும் அந்த வாதங்கள் என்பது முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி பர்திவாலா தற்பொழுது விசாரணையின் பொழுது முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஆளுநர் மசோதா மீது எடுக்கும் முடிவு ஏன் வெளிப்படையாக மாநில அரசுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் தற்பொழுது அட்டார்னி ஜெனரல் தரப்பிற்கு நீதிபதிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் துணைவேந்தர் நியமனத்தில் யுஜிசியினுடைய விதிகளுக்கு முரணாக இந்த நியமனம் உள்ளது என்று மாநில அரசுக்கு தெரிவித்த பின்னர் அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததற்கான ஒரு எடுத்துக்காட்டையாவது அட்டார்னி ஜெனரல் தரப்பு என்பது தங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஆளுநருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிவிக்காமல் மறு ஆய்வு செய்ய திருப்பி அனுப்புவது என்பது எவ்வாறு ஏற்புடையதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் என்பது மீண்டும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுதான் அனுப்பப்பட்டுள்ளது. அதன் மீதான எந்த மாதிரி நடவடிக்கைகளை ஆளுநர் எடுக்க உள்ளார் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே எழுத்துப்பூர்வமான பல்வேறு பிரமாண பத்திரத்தை ஆளுநர் தரப்பில் அட்டார்னி ஜெனரல் தாக்கல் செய்த நிலையில் அதன் மீதான ஒரு பல்வேறு விளக்கங்களையும் தற்போது நீதிபதியுடைய கேள்விகளுக்கு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆளுநர் வழக்கு தொடர்பாக இரு தரப்பும் தங்களது வாதங்களை முன்வைக்கிறார்கள். பல்வேறு கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பி வருகிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.